அடுத்த பேச்சாளராக டேலண்ட், மல்டி டேலண்ட்னு சொல்ற மாதிரி எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆய்வாளர், இன்னும் சொல்லிட்டே போகலாம். எனக்கு என்ன பிடிச்சது, சரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு உங்களை பத்தி பேசுறது. அது அந்த யூடியூப்ல பார்த்தோம், நான் எல்லாத்தையும் என்னால இன்னும் பார்த்து முடிக்கல. நானு பார்த்தோம்னா எல்லா டாபிக் பத்தியும் பேசுறாங்க. இலக்கியத்தை பத்தி பேசுறாங்க, வரலாறு பத்தி பேசுறாங்க, ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்க. திடீர்னு ஒரு ஆண் குழந்தைகளுக்கு ஏன் மூக்குத்தி சுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இப்படி எல்லா விஷயத்தை பத்தியும் பேசி ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி, எனக்கு அதை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு, இவ்வளவு பேர் இருக்கீங்க. அவங்க கூடயே பயணிச்ச ஐயாலாம் சொன்னாங்க, 40 வருஷமா கூடயே இருக்காங்க. தமிழாசிரியர்கள் அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டாங்க. வரவேற்புரை சொல்லும்போது அவரோட லைஃப் ஹிஸ்டரியே சொல்லி இவ்வளவு சிறப்புகளையும் நீங்க தெரிஞ்சவங்க உங்ககிட்ட வந்து நான் என்ன சொல்றது, ஒரு திருநெல்வேலியில போய் என்னோட அல்வா ரொம்ப நல்லா இருக்கும், நான் புதுசா ஒரு அல்வா கடை போட போறேன், எல்லாரும் என்கிட்ட வந்து அல்வா வாங்கி அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளவு ஒரு அபத்தமானதோ. அது மாதிரிதான் ஐயா அவர்களை பற்றி உங்ககிட்ட நான் பேசுறது இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த செய்திகளை எல்லாம், அவங்களுடைய சாதனைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய ஃபீலிங்ஸ், என்னுடைய இமோஷன்ஸ் இந்த லாஸ்ட் 1 இயர்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வரியில மட்டும் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். முதன்முறையாக அவங்களை சந்திச்சது நான் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த அந்த புத்தக பரிசளிப்பு விழாவில் தான் பார்த்தேன். அப்படி ஒரு ஆக்டிவ், இப்படி இந்த வயசுல இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கும், நான் மறுக்கல. ஆனாலும் அந்த மேடையிலையும் சரி, அங்கிருந்து திடீர்னு போலீஸ்ல இருந்து ஊர்வலத்துக்கு தடை சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் அவங்க பட்ட அந்த இமோஷன்ஸ், அந்த நாட்டு பற்றி, அவங்க அதை பத்தி எல்லாம் பேசின அந்த பேட்ரியட்டிசம் இதெல்லாம் பத்தி பேசினது, அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டேஜ ஒரு ஒன்னான ஆர்மி மாதிரி அவங்க கையில தாங்கி பிடிச்சு, ஏன்னா இந்த இவ்வளவு ஒரு இடத்துக்கு கடந்து வந்த பிறகு அவங்க அந்த கீழே இறங்கி அந்த டவுன் டு எர்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இறங்கி பேசணும் அப்படிங்கிற, அந்த மாதிரி இறங்கி வேலை பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்க ஒரு கண்ணசத்தா போதும் அதை செய்யறதுக்கு. கம்பத்தில் இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஆனாலும் கூட அவங்க ஒரு இன்வால்மெண்டோட இறங்கி அந்த பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய பரிசளிப்பு விழாக்கள்ல நான் கலந்துட்டு இருக்கேன். கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த நல்லாசிரியர் விருது வாங்க போகும்போது கூட முதலே சொல்லிடுவாங்க, இப்படி வரணும், முதல்ல ஒரு ரிஹர்சல் வேற நடக்கும், இப்படி வரணும், இங்க வரணும், இப்படி பார்த்து சிரிக்கணும், 1 நிமிஷம் நிற்கணும், அப்படியே இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இயல்பா, எப்படி ஒரு நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது எப்படி இருக்கும், எந்த ரிஹர்சல் இல்லாம அப்படி அந்தந்த நிமிஷம் நடந்துகிட்டே இருக்கும். அதே போல ராமாதேவி ரத்தினசாமி அவர்களுக்கு நம்முடைய ஆதி சஞ்சனகிரி மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியை காயத்ரி அவர்கள் இந்த உயிர் வௌவால் என்கின்ற நூலை பரிசளிக்கும்படி உங்களை அன்புடன் அடுத்த